ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி பூரிக்கு சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கண்டிப்பாக திரும்ப திரும்ப இதையே செய்யுன்னு கேட்பாங்க உங்கள் வீட்டில். இப்போ சிக்கனை 1/2 கிலோ சிக்கனை குக்கரில் சேர்த்து உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை 3 லவங்கம் 2 ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 10 பல் பூண்டு 2 துண்டு இஞ்சி கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு ஒரு 10 சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் கருவேப்பிலை சேர்த்து மிளகாய்த்தூள் நான் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்து உப்பு சேர்த்து மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். சிக்கனை ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இப்போ அந்த அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே வேக வச்ச கறியை சிக்கன் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப இதையே தான் செய்வீங்க.